ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 3/1/2025 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்காக எந்த 2 விஷயங்களின் மீது முழுமையான கவனம் கொடுக்கணும்னு பாபா கேட்குறாங்க. பதில், படிப்பின் மீதும் சேவையிலும் முழு கவனம் கொடுக்கணுங்கிறாங்க பாபா. சேவைக்காக மிக நல்ல லட்சணமும் வேண்டும். இந்த படிப்பு மிகவும் அதிசயமானது. இதன் மூலம் நம்ம ராஜ்யத்தை அடைகிறோங்கிறாங்க பாபா. துவாபர யுகத்திலிருந்து செல்வத்தை தானம் செய்கிறதன் மூலமாக ராஜ்யம் கிடைக்குது. ஆனால் இப்போ நம்ம படிப்பின் மூலம் இளவரசன் இளவரசியாக ஆகிறோம் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நம்முடையது தனிப்பட்டதுன்னு பாபா எதை குறிப்பிடுறார்? பதில், உங்களுடைய தீர்த்த யாத்திரை வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்தி தாமம் சென்றடைவதுங்கிறாங்க பாபா. உலகத்தினுடைய தீர்த்த யாத்திரை பொதுவானது, நம்முடையது தனிப்பட்டது அப்படின்னு பாபா நம்மளுடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. பாபா நமக்கு எப்படிப்பட்ட வழியை கொடுப்பதாக கூறுகின்றார்? பதில், சத்யுகத்தில் ஒரு வழிதான் இருக்குது. கலியுகத்தில் அநேக வழிகள் இருக்குது. அநேக தர்மங்கள், லட்சம் கோடி வழிகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழியாகும். இங்கே குழந்தைங்களாகிய நமக்கு ஒரு பாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக மாற்ற உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை கொடுக்கின்றார் அப்படின்னு பாபா உயர்ந்த வழியை கொடுக்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் என பாபா கூறியிருப்பது என்ன? இது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானமாக இருக்குது. இந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிறோம் என்று சொல்லுங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆஸ்திகர்களாக ஆவதன் மூலம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்குது. நாஸ்திகர்களாக ஆவதன் மூலமாக ஆஸ்தியை இழந்தோம். நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவது தான் இப்போது குழந்தைங்களாகி நம்முடைய வேலையாக இருக்குதுன்னு பாபா நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. நாம் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். பதில், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பதை முதல்ல புரிய வைக்கணும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவர். அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறாங்க. ஆஸ்தி கூட படைப்பவர் பாபாவிடமிருந்து தான் கிடைக்குதுன்னு பாபா அவர்களுக்கு புரிய வைக்கிறாரு. படைப்புகளிடமிருந்து கிடைக்க முடியாது. ஆகையினால அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறாங்க. சொர்க்கத்தை படைப்பவர் பாபாவே ஆவார். மேலும் அவர் பாரதத்தில்தான் வருகிறார். வந்து இந்த காரியத்தை செய்கிறார். இவர் பாபா, பிரம்ம பாபா தாதாவாக இருக்கார். பிரம்மாவின் மூலம்தான் பாபா சூரிய வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பாபா மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான யுக்தியை சொல்கிறாங்க. யார் மனதில் உயர முடியாதுன்னு பாபா கேட்டிருக்காங்க. பதில், சிலருக்கு யோகம் இருக்குது என்றால் ஞானமே இல்லை, தாரணை செய்கிறதும் இல்லை. சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு ஞானத்தின் தாரணை நன்றாக இருக்கும். தந்தை வந்து மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவை செய்து குழந்தைகள் எந்த சேவையும் செய்யலை என்றால் அவர்கள் என்ன வேலைக்கு உதவுவாங்க? அவர்கள் எப்படி மனதில் உயர முடியும்னு பாபா சேவை செய்யாத குழந்தைங்க மனதில் உயர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எப்போது கர்மயோகி என்பது நிரூபணம் ஆகும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில், பாபா சொல்கிறாரு, சார்ட் வைத்து பாருங்கள். முழு நாள்லையும் நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறோம். முழு நாளும் அலுவலகத்தில் காரியம் செய்து கொண்டே நினைவில் இருக்கணும். கர்மம் செய்யதான் வேண்டும். இங்கே யோகத்தில் அமர்த்தி பாபாவை நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கர்மம் செய்கிறதில்ல, நம்ம கர்மம் செய்து கொண்டே நினைவும் செய்யணுங்கிறாங்க பாபா. இல்லைன்னா அமருவதற்கான பழக்கம் ஏற்பட்டுடுதுங்கிறாங்க. கர்மம் செய்து கொண்டு நினைவில் இருக்கணும். அப்போது தான் கர்ம யோகி என்பது நிரூபணம் ஆகும் அப்படின்னு பாபா நம்ம எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவை நினைவு செய்தால்தான் கர்ம யோகின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் உயர்ந்த பதவியை அடைவார்கள்னு பாபா கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில், கண்காட்சிகளின் மூலம் கூட லட்சக்கணக்கில் பிரஜைகள் உருவாகிறாங்க. ராஜாக்கள் குறைவானவர்களே இருக்கிறாங்க. அவர்களின் பிரஜைகள் கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. பிரஜைகளை நிறைய பேர் உருவாகிறார்கள். மற்றபடி ராஜாக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யணும்.
யார் அதிகம் சேவை செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படின்னு பாபா சேவை செய்கிறவங்க தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. பாபா எப்படி ஒவ்வொருவருடைய கணக்கு வழக்கையும் பார்த்து வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான பதில், தாய்மார்கள் கூட இளையவர்களாக இருக்கிறாங்க என்றால் வீட்டில் அமர்ந்து கொண்டே 2 சேவைகளையும் செய்யலாங்கிறாங்க பாபா. பாபா ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் பார்த்து வழி சொல்கிறாரு. திருமணம் போன்றவைகளுக்கு ஒருவேளை அனுமதிக்கலை அப்படின்னா உபத்திரமாகிவிடும். ஆகையினால் ஒவ்வொருவருடைய கணக்கு வழக்கையும் பார்த்து வழி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. சரண்டர் ஆகிறதுக்கு வீட்டில் அனுமதி கொடுக்கலன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக தான் நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து வழி சொல்கிறேங்கிறாங்க. குமாரராக இருந்தால் நீ சேவை செய்யலாம்னு சொல்லுவார். சேவை செய்து எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள்னு சொல்கிறாரு. அந்த தந்தையிடமிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மண் துகள்கள் தான், வீணானவைகள் தான் கிடைக்குங்கிறாங்க பாபா. அவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் தங்களுடைய ஆஸ்தியை அடைய முடியாது என பாபா குறிப்பிடுவது என்ன? நாளுக்கு நாள் நேரம் ஆயுள் குறைந்து கொண்டே செல்லுது. நம்முடைய சொத்திற்கு குழந்தைகள் வாரிசாக ஆவாங்க அப்படின்னு நிறைய பேர் புரிந்துக்கிறாங்களாம். ஆனால் எதுவுமே கிடைக்காதுன்னு பாபா சொல்கிறாரு. சொத்துக்கள் அனைத்துமே அழிந்திடும், பின்னால் வருபவர்கள் சாப்பிடுவாங்கன்னு அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் செல்வந்தர்களின் செல்வம் முடிந்து போவதற்கு ஒன்றும் அதிக நேரம் பிடிக்கிறதில்ல. மரணம் முன்னாலேயே இருக்குது. யாருமே ஆஸ்தியை அடைய முடியாதுன்னு சொல்லி பாபா எல்லாருடைய செல்வமும் மண்ணோடு மண்ணாக போய்டும்னு சொல்லியிருக்காங்க. யார் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. பதில், நம்முடைய கிராமத்திற்கு சென்று சேவை செய்யணுங்கிறாங்க பாபா. சேவைக்கான கவலை எல்லாருக்கும் இருக்கணுங்கிறாங்க. நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும் அதனால் அப்படிங்கிறாங்க பாபா. இப்படிப்பட்ட சேவைக்கான ஆர்வம் இன்னும் யாருக்குமே வரலை அப்படிங்கிறத பாபாவும் தெரிஞ்சிருக்கிறாரு. நல்ல லட்சணங்களும் வேண்டும் அப்படிங்கிறாங்க பாபா. சேவைக்கு பங்கம் ஏற்படுத்தி இன்னும் யஞத்தின் பெயரை கெடுத்து தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்வது போல் ஆகிவிடக்கூடாதுன்னு சொல்லி பாபா சேவை செய்கிற குழந்தைங்க தங்களுக்கு தாங்களே நஷ்டமும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கல்பத்திற்கு முன் போலவே கிரகச்சாரம் வந்துள்ளதுன்னு பாபா சொல்லுவது என்ன? குழந்தைங்க மீது இன்று பிரகஸ்பதி திசை இருக்குது என்றால் நாளை ராகு திசை வந்துடுது. நாடகத்தில் சாட்சியாக இருந்து நடிப்பை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறாங்க. கிரகச்சாரம் இறங்கியும் விடலாம். கிரகச்சாரம் இறங்கிவிட்டால் பிறகு கடந்து விடுறாங்க. முயற்சி செய்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளணும். இல்லையென்றால் கல்பத்திற்கும் சத்திய நாசமாகிவிடும். கல்பத்திற்கு முன் போலவே கிரகச்சாரம் வந்துள்ளதுன்னு பாபா புரிய வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சித்திரம் சிறப்பாக உருவாக்கி இருக்கிறீர்கள் என சொல்வார்கள்னு பாபா எந்த சித்திரத்தை குறிப்பிடுறாங்க? அதுக்கான பதில், லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை நம்மை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாதுங்கிறாங்க. சித்திரத்தை நன்றாக உருவாக்கியுள்ளீங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சித்திரத்தை பார்த்தவுடன் மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், முழு சிருஷ்டி சக்கரமும் புத்தியில் வந்துடுங்கிறாங்க பாபா. நீங்கள் வரிசை கிரமமான முயற்சியின்படி ஞானம் நிரம்பியவங்களாக ஆகுறீங்க. பாபாவுக்கு இந்த சித்திரத்தை பார்த்து மிகுந்த குஷியும் ஏற்பட்டுடுதுன்னு பாபா லக்ஷ்மி நாராயணன் சித்திரத்தை சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிவன் கோவில்களுக்கு சென்று சேவை எப்படி செய்யலாம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சிவனுடைய பக்தர்களுக்கு நம்ம இந்த ஞானத்தை கொடுக்கணுங்கிறாங்க. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிடுவீங்கன்னு சிவபாபா சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். முழு நாளும் இந்த சேவையை செய்யுங்க. குறிப்பாக பனாரஸில் நிறைய சிவன் கோவில்கள் இருக்குது. அங்கே நன்றாக சேவை செய்யலான்னு சொல்கிறாங்க பாபா. யாராவது வருவாங்க. மிக சுலபமான சேவையாகும் இது அப்படிங்கிறாங்க. யாராவது செய்து பாருங்கள், உணவு கிடைக்க தான் செய்யும். சேவையை செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. அங்கே சென்டரும் இருக்குது. அதிகாலையில் கோயிலுக்கு சென்று இரவு திரும்பி வாருங்க. சென்டரை உருவாக்கி விடுங்க. எல்லாவற்றையும் விட அதிகமாக நம்ம சிவனுடைய கோவிலில் சேவை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனுடைய கோயில் தான் அப்படிங்கிறாங்க. மும்பையில் பபுல்நாத் கோயிலும் இருக்குது. முழு நாளும் அங்கே சென்று சேவை செய்து நிறைய பேருக்கும் நன்மை செய்யலாம்.
இந்த பேட்ஜே போதுமானது, முயற்சி செஞ்சு பாருங்கங்கிறாங்க. இந்த பேட்ஜுகளை லட்சம் என்ன 10 லட்சம் உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறாங்க. வயதானவர்களும் மிகவும் நன்றாக சேவை செய்யலாம், நிறைய பிரஜைகளை உருவாகிடுவாங்க அப்படின்னு பாபா சிவன் கோயிலில் போய் நம்ம பாபாவோட ஞானத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பனாரஸில் உள்ள சிவன் கோயிலில் எப்படி சேவை செய்யலாம்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில், பாபா குறிப்பாக பனாரஸுக்கு தான் வழி சொல்கிறாரு. அங்கே வானப்பிரஸ்திகள் ஆசிரமம் கூட இருக்குதுங்கிறாங்க. நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள்னு அங்கே சொல்லுங்கங்கிறாங்க. பாபா பிரம்மாவின் மூலம்தான் சொல்கிறாரு, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிடும் அப்படின்னு வேறு எந்த வழியுமே இல்லை அப்படின்னு பக்தர்களுக்கு சொல்லுங்கங்கிறாங்க பாபா. காலையிலேருந்து இரவு வரை சிவனுடைய கோவிலில் அமர்ந்து சேவை செய்யுங்க, முயற்சி செஞ்சு பாருங்கள், என்னுடைய கோயில்கள் நிறைய இருக்குதுன்னு பாபாவே சொல்கிறாரு. உங்களை யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம சேவை செய்கிறதுனால கோவிலில் எதுவும் சொல்ல மாட்டாங்கங்கிறாங்க. இவர்கள் சிவபாபாவை மகிமை பாடுறாங்கன்னு இன்னும் குஷி அடைவாங்க. இந்த பிரம்மா இவர் பிராமணர் ஆவார், இவர் ஒன்றும் தேவதை அல்லன்னு சொல்லுங்க, இவரும் கூட சிவபாபாவை நினைவு செய்து இந்த பதவியை அடைகிறாரு அப்படின்னு சிவபாபா தான் சொல்கிறாருன்னு சொல்லுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, எவ்வளவு சுலபமானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க பாபா. வயதானவர்களை யாருமே அவமதிக்க மாட்டாங்க. பனாரஸில் இதுவரை இந்த மாதிரி சேவை யாரும் செய்யலை அப்படின்னு பாபா பனாரஸில் போய் சேவை செய்வதற்கான வழியை சொல்லுகிறார். நெக்ஸ்ட்டு, நாம் எந்த சுரூபத்தில் நினைத்திருந்தால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கலாம்னு பாபா கேட்குறாங்க. பதில், நம்ம எப்போது தனது சம்பூர்ண ஸ்திதியில் நிலச்சிருப்பீங்களோ அப்போது தான் சமாதான சுரூப ஆத்மாக்களின் மாலை தயாராகுங்கிறாங்க பாபா. சம்பூர்ண ஸ்திதியில் இருக்கும்போது பிரச்சனைகள் குழந்தைகளின் விளையாட்டாக அனுபவம் ஆகும், அதாவது சமாப்தி ஆகிடுங்கிறாங்க. பிரம்மா பாபாவின் முன் ஒரு குழந்தை பிரச்சனை எடுத்து வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கான வார்த்தைகள் பேசுவதற்கான தைரியமே இருக்காதுங்கிறாங்க பாபா. அந்த விஷயங்களே மறந்து விடுவார். அதே மாதிரி குழந்தைங்களாகிய நம்மளும் சமாதான சுரூபம் ஆகும்போது அரை கல்பத்திற்கு பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்கும் விழா நடந்துடுங்கிறாங்க பாபா. உலக பிரச்சனைகளுக்கு சமாதானமே மாற்றமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. யார் மாயையின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்து விடுவாங்கன்னு பாபா கேட்குறாங்க. யார் சதா ஞான சிந்தனை செய்கிறாங்களோ அவர்கள் மாயையின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்து விடுவாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.